ஹே காய்ஸ், வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி. என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோஸ் போடுவோம். ஒரு வீடியோ நல்லா வியூஸ் வரும், ஒரு வீடியோ வராது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம கிரெட்டாவோட ரெக்ரெட்ஸ், அதாவது மிஸ்டு பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 வீடியோ போட்டிருப்போம். அது வியூஸ் எல்லாமே நல்லா போயிருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. எனக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. சில பேர் சஜஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இப்ப நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த பாசிட்டிவ்ஸ் ஒண்ணு இருக்கும்ல, அதையுமே நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா அந்த ரெக்ரெட்ஸ்ன்னு சொன்னதுல வந்து அ மேஜரா பார்த்தோம்னா ஒரு 3, 4 தான் இருக்கும். மத்த எல்லாமே வந்து மைனர் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அத நம்ம டே டூ டே லைஃப் வந்து நம்மள அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. கன்வீனியன்ஸ் இருக்காதுன்ற விஷயம் மட்டும் தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவ்ஸ்ன்னு வரும்போது, நான் இத 3 டூ 4 வீடியோஸ்ன்ற மாதிரி போடுற மாதிரி பிளான் பண்றேன். இதுல பார்த்தோம் அப்டின்னா, நான் வந்து பேசிக்கா வந்து பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டீரியர், இன்டீரியர், அதுக்கப்புறம் ரோட் பிரசன்ஸ் எப்படி இருக்கு? பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு? இத பத்தி வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசிருவோம். அடுத்து வர வீடியோஸ்ல வந்து டெக்னாலஜி, ஃபீச்சர், சேஃப்டி இத வந்து ஒரு பார்ட் ஃபுல்லா பார்ப்போம். இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் வேல்யூ நம்ப குடுக்குற மனி வேல்யூ இருக்கும்ல, அந்த விஷயங்கள பத்தி ஃபுல்லா வந்து நம்ப ஒரு வீடியோவா பார்ப்போம். ஸோ இது வந்து அந்த லிஸ்ட்ட பொறுத்து நான் வந்து 3 டூ 4 வீடியோஸ் மாதிரி நான் வந்து எடிட் பண்ணி போடுறேன். இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி இருக்க டிஆர்எல் டிசைன். அந்த டிசைன் வந்து ஃபுல்லா வந்து நம்மளுக்கு ஃபேஸ் லிஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் மாறுச்சு. ஸோ அந்த டிசைனோட வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு ஃபுல் லைட் போட்டுட்டு போம்போது அந்த ரோட் பிரசன்ஸ்ன்றது வந்து நல்லாவே இருக்கு. ஆ அது லுக்கையுமே வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி குடுக்குது. அதே மாதிரி பின்னாடி இருக்க கனெக்டிங் டைல் லேம்ப்புமே வந்து பார்த்தீங்கன்னா, லுக் வைஸ் வந்து சூப்பரா இருக்கும். அதே மாரி இண்டிகேட்டருமே வந்து போல்டா 3 டாட்ஸ் மாதிரி குடுத்திருப்பாங்க. ஸோ இங்கருந்து இப்டி போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த இண்டிகேட்டர் அண்டு அந்த மேல இருக்க டிஆர்எல் டிசைன்ஸ் வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் ஓவராலா பில்ட் குவாலிட்டி பார்த்தோம் அப்டின்னா, நான் சொன்ன அந்த ரஸ்டிங் இஷ்யூவ தாண்டி, அப்புறம் இந்த ஹார்ட் பிளாஸ்டிக் இத 2த்தையும் விட்டுட்டோம் அப்டின்னா, ஓவராலா பார்த்தா பில்ட் குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. நம்பளுக்கு வந்து பழைய கிரெட்டாக்கும், இந்த கிரெட்டாக்கும் அந்த டிஃபரன்ஸயுமே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இன்டீரியரோட அந்த டிசைன், அந்த குவாலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு டாப் நாட்ச்ல இருக்கு. ஸோ இந்த பில்லர்ஸோட இந்த குவாலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ ஓவரால் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு பாக்கறதுக்கு. அடுத்து வந்து 18 இன்ச் அலாய் குடுத்திருப்பாங்க. டைமண்ட் கட் அலாய். ஸோ அந்த டிசைனே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த பிளாக் வித் அந்த ஸ்டீல் கலர்ல வரம்போது, அந்த டயரோட சைஸு எல்லாத்தையும் நீங்க சைட் ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. நான் வேணா ஒரு ஃபோட்டோ சும்மா இப்ப காமிக்கிறேன் சைட் ப்ரொஃபைல். ஸோ எனக்கு வந்து பெர்சனலா வந்து அந்த டிசைன் வந்து ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. டயர்ஸுமே ரொம்ப பிக்கரா, பிராடரா இந்த காருக்கு ஏத்தா மாதிரி நல்லாவே இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கீழ வந்து 2 பின்னாடியும், முன்னாடியும் வந்து ஸ்கிட் குடுத்திருப்பாங்க. சில்வர் கலர்ல. அந்த ஸ்கிட் வந்து நல்ல ஒரு போல்டு டிசைன் தரும். ஸோ, அந்த மேல இருக்க கிரில் சில பேருக்கு புடிக்கல அப்டி சொன்னாலுமே, அந்த கீழ இருக்க ஸ்கிட் பிளேட் 2 சைடுமே வந்து நல்லா இருக்கும். முன்னாடியும், பின்னாடியும் அந்த ஸ்கிட் பிளேட் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நல்ல லுக்க வந்து ஒரு 3டி மாதிரி இருக்க அந்த எஃபெக்ட்ட வந்து நம்மளுக்கு தரும். ஸோ, அது பார்க்கும்போது கார வந்து கொஞ்சம் பிக்கரா காமிக்கிறதுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலா வந்து இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா, ஏரோடைனமிக் அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே நம்மளுக்கு ஃபீல் ஆகும். நம்ம ஹை ஸ்பீட்ல போம்போது, அந்த காத்து வந்து நம்மள ரொம்ப வைப்ரேட் ஆவாம அது ஸ்மூத்தா அந்த டிராவல் பண்ற அந்த ஃபீலுமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அ ஏரோடைனமிக் வைஸ் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கா மாதிரி இருக்கு எக்ஸ்டீரியர்ல. நம்ம ரோட்ல போறோம் அப்டின்னா, ரோட் பிரசன்ஸ் வந்து Cretaக்கு நல்லாவே இருக்கு. ஸோ கார் வந்து பிக்கரா இருக்கு. பல்கியா இருக்கு. நல்லா இருக்கு பாக்கறதுக்கு. ஸோ அ ஓவரால் ஃபினிஷ் அண்ட் ஃபிட் குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கா மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்டின்னா, இந்த டூயல் ஸ்கிரீன் செட்டப். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இம்ப்ரெஸ் ஆனதே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் செட்டப் பார்த்து தான். ஸோ இந்த 2த்துலயும் இருக்கிற இந்த ஃபுல் செட்டப் பார்த்து தான் வந்து நான் வந்து இந்த கார் வாங்கணும் அப்டின்ற அந்த ஃபீலே வந்துச்சு. ஸோ இத நான் ஃபர்ஸ்ட்டு எங்க பார்த்தேன்னா, வெர்னால பார்த்தேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸுமே வெர்னா தான் இருந்துச்சு. ஆனா பெட்ரோல் வேரியன்ட் மைலேஜ் வைஸ் எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்டின்னு சொன்னனால தான் புடிக்கல. பேசிக்கா எனக்கு செடான் தான் புடிக்கும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்ப்ளே பார்த்து எனக்கு பிடிச்சு, இதே மாதிரி டிஸ்ப்ளே எதுல இருக்குன்னா, Cretaலயும், Kia Seltasலயும் நம்மளுக்கு இருந்துச்சு. வெனியூவையும், சோனட்டையும் வந்து நம்ப ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனா வென்யூ வந்து எனக்கு டிசைன் சுத்தமா புடிக்கல. எனக்கு வந்து அது கிட்டத்தட்ட i10, i20 மாதிரி ஃபீலிங் இருந்தனால நான் அத ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சோனட் பார்த்துட்டு இருந்தேன். சோனட் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அதோட பிரைஸ் வந்து
டாப் எண்ட் வந்து ஒரு 19 கிட்ட 19.5 சம்திங் வந்துச்சு. ஸோ அந்த பிரைஸ் போறதுக்கு சோனட் வாங்குறது ஒர்த் இல்லன்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆகும்போது செல்டாஸ் இல்லன்னா வந்து கிரெட்டா வாங்கணுன்ற மாரி யோசிச்சோம். அதுல பார்க்கும்போது ஆடாஸ் வந்து இதுல இருந்தனால தான் மெயின் ரீசன் வந்து நான் இதுக்கு வர வேண்டியிருந்துச்சு. ஆனா எனக்கு அவுட்டர் டிசைன் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா இன்டீரியர் வைஸ் வந்து எனக்கு கிரெட்டா தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ட்ரேட் ஆஃப் பண்ணும்போது எது வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது, ஃபைனலா நம்மளுக்கு வந்து சீட் கம்ஃபர்ட் இதெல்லாம் வந்து எனக்கு இதுல கொஞ்சம் பெட்டரா இருந்த மாரி இருந்துச்சு. பிளஸ் ஆடாஸ் வந்து எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் சேஃப்டிக்காக. ஸோ இதுதான் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு நம்ம வந்து கிரெட்டா எடுத்துட்டோம். அந்த சாய்ஸ் வந்து நான் இதுவரைக்கும் ரெக்ரெட் பண்ணதில்ல. எனக்கு வந்து ஓவராலா எனக்கு பிடிச்சிருக்கு காரு. நெறைய பேர் வந்து இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கா? அப்படின்ற மாரி சொன்னீங்க. பட் ஆனா ப்ராப்ளம்ஸ கம்பேர் பண்ணும்போது, இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் வந்து நெறையவே இருக்கு. நம்ம இப்ப போக போக அத பார்த்துட்டு தான் இருக்க போறோம். வந்து டேஷ்போர்டு வந்து பார்க்கறதுக்கு நீங்க இந்த ஃபுல் ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேஷ்போர்டோட ஃபீலே வந்து சூப்பரா இருக்கும். லுக் வைஸ் வந்து டிரைவரா இருந்து இந்த ப்ரொஃபைல பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த டேஷ்போர்ட் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடிக்கு நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது, அ நல்லா வைட் ஆங்கிள்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டேன் அப்படின்னா, ஃபுல் வியூ வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேபின் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்பேஷியஸா இருக்கும் நம்மளுக்கு. ஓவராலா பார்க்கும்போது. ஸோ, இப்ப நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னால வந்து இவ்ளோ தூரம் வரைக்கும் பின்னாடி போ முடியும். ஸோ, எனக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளா என்னால வந்து கால் நீட்டி, அதாவது கார் நிறுத்தி இருக்கும்போது கூட என்னால வந்து இந்த மாரி கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். அதே விஷயத்துல வந்து நான் முன்னாடி போணும் அப்டின்னாலுமே, என்னால இவ்ளோ தூரம் வரைக்கும் முன்னாடி வர முடியும். ஸோ, இந்த இந்த டிரான்சிஷன் பார்த்தீங்க அப்டின்னா, ஓவராலா வந்து டிரைவருக்கும் சரி, கோ பேசஞ்சருக்கும் சரி, ரொம்பவே சூப்பரா இருக்கும். பின்னாடி போய் நம்ம உட்கார்ந்தோம் அப்டின்னாலுமே, நம்மளுக்கு வந்து இதுவா இருக்கும். இப்ப நான் வந்து இந்த பொசிஷன்ல கம்ஃபர்டபுளா என்னால வந்து ஓட்ட முடியும். இந்த பொசிஷன்ல நான் வச்சுட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து பின்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்றத வந்து காமிக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. எவ்வளோ கேப் இருக்கு. எவ்வளோ கம்ஃபர்டபுளா நம்மளால வந்து உட்கார முடியுது. ஸோ இங்க இங்க பாருங்க. எவ்வளோ கம்ஃபர்டபுளா நம்மளால உட்கார முடியுது அப்படின்றத வந்து உங்களால பார்க்க முடியும். ஸோ ஓவரால் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த தை சப்போர்ட் வந்து சூப்பரா இருக்கும். பின்னாடி இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்ப வந்து கொஞ்சம் ஹைட்டா இருப்பேன். எனக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடமும் வந்து எனக்கு கரெக்ட்டா இருக்கும் ஓரளவுக்கு. ஆனா நம்ம யூசுவலா இப்படி உட்காரும்போது நம்மளுக்கு ஸ்பேஸ் பாருங்க நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க உட்காரும்போது, இந்த தை சப்போர்ட்டுமே உங்களுக்கு இந்த எண்ட் வரைக்கும் வரும். நான் வந்து Kia Seltos ரிஜெக்ட் பண்ண மெயின் ரீசனுமே வந்து பார்த்தீங்கன்னா, Kia Seltosல இந்த அளவுக்கு தான் சீட் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இந்த இந்த பகுதி வந்து இதுல எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கனால, உங்களால கம்ஃபர்டபுளா வந்து இப்படி உட்கார முடியுன்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹார்ம் கப் ஹோல்டர் இந்த இது. இந்த சப்போர்ட்டுமே வந்து நம்ம 4 பேரா போறோம். பின்னாடி ஒருத்தர் தான் உட்கார்றாங்க அப்படின்றப்ப, அவங்களால வந்து கம்ஃபர்டபுளா வந்து இத வைக்க முடியும். ஸோ, நீங்க லாங் டிரைவ் போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் கிடைக்கும். ஸோ, வயசானவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா பின்னாடி உட்கார்றாங்க அப்டின்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரியே வந்து இதுல 2 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கனால, நம்ம வந்து இந்த 2 ஸ்டெப்புக்கு வந்து ரிக்ளைன் பண்ணிக்க முடியும். ஸோ, இப்டி ஒரு ஸ்டெப்பு, இப்டி ஒரு ஸ்டெப்பு. ஸோ, யாருக்கு என்ன கம்ஃபர்டபுள் இருக்கோ நம்மள வந்து மூவ் பண்ணிக்க முடியும். இந்த 2மே வந்து இண்டிவிஜுவலா வந்து மூவ் பண்ணிக்க முடியும். பூட் வந்து எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்றப்ப, என்னால வந்து ஜஸ்ட் இத மட்டும் மடிச்சுட்டு, இது ஃபுல் ஸ்பேஸையும் என்னால பூட்டா எடுத்துட்டு போ முடியும். அதே சமயத்துல வந்து என்னால வந்து இத 2த்தையும் மடிச்சுட்டு, என்னால வந்து ஃபுல் பூட்டாவும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டோரேஜ் வேணும், ஆளுங்க கம்மியா இருக்கும்போது, நம்மளால அந்த விஷயமுமே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் மாதிரி நான் பார்க்குறேன்.